ஹாய் ஹலோ ஒன் பாட் ரெசிபியான டொமேட்டோ ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா? இங்கே நான் தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பே லீஃப், பெருஞ்சீரகம் எல்லாமே எடுத்திருக்கேன். கூடவே 4 ஸ்லைஸ் பண்ண ஆனியன், 5 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இதுக்காக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும். ரைஸ் நான் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நீங்களும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் அண்ட் கீ சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தழை, புதினா 2யும் சேர்த்துப்போம். இது எல்லாமே நல்லா வணங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது இப்போது நல்லா வணங்கி வந்திருக்கு. அப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாமா? இது கூடவே நாம் இப்போது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மசாலாஸ், அதை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு இது மாதிரி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஃபஸ்ட்டு ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரைஸ் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது ரைஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இதில் எப்போவுமே நம்ம ஹாட் வாட்டர் தான், ரைஸ் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது நம்ம ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்களுமே ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் இங்கே 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு கூடவே சால்ட்டு, எனக்கு சால்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரைஸ் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்ம ரைஸ் முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். விசில் விட்டு அந்த ஏர் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாமா? வாவ், நம்ம ரைஸ் சூப்பராக பாயில் ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போ எங்கேயாவது கோயில் போகிறோம், இல்லை ஒரு பார்க்கு, ஃபேமிலியாக ஒரு பார்க் எங்கேயாச்சும் போகிறோன்னா நம்ம சூப்பராக வீட்டில் ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ரெசிபி தான் டொமேட்டோ ரைஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.